இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக இன்னும் அநேக காரியங்களாய் பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல் நாளில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படியேற்றில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியே சேர அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். சீக்கிரமாய் போய் 7, 10, 16 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். என்ன சொல்கிறார்? பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். நான் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என் சகோதரர்கள் எங்க வர சொல்கிறார்? கலிலேயாவுக்கு போகும்படி சொல் என்றார். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். கலிலேயாவிலே என்னை காண்பார்கள். தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் ஸ்திரீகள் கூட்டத்துக்கு, உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு இயேசு போய் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு. இப்ப இயேசுவே எதிர்பட்டு சொல்கிறார், நான் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரர் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், கலிலேயாவை வந்து சந்திக்க சொல்லுங்கள். 16 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு சொல்லியிருந்தார், நீ கலிலேயாவுக்கு வா, கலிலேயாவுடைய மலையணில் வந்து நில்லுங்கள். ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். சீஷர் தான் பயந்து நடுங்கி மறுதளித்து போய் ஓடி ஒழிச்சிக்கிறாங்களே. தூதர் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். தன்னுடைய தானே உயிர் தெளிந்து தான் கலிலேயாவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ சீஷர்கள் இயேசு சொன்னபடியே கலிலேயாவிலே இயேசுவை சந்தித்தார். நான் இந்த வசனத்தை எத்தனையோ உயிர் தெளிந்த செய்திகள் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம சபை ஆரம்பித்து இது 8வது வருஷத்தின் ஆரம்பித்திருக்கிறோம். ஏப்ரல் 12 நம்ம ஆரம்பித்தோம் 2015. இன்னைக்கு 2022, 7 வருஷத்தை முடித்து 8வது வருஷம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனா இது 8வது வருஷம் வரைக்கும் நமக்கு ஈஸ்டர் ஆராதனை, கால ஆராதனை, மாலை ஆராதனை, குருத்தோலை ஆயுறு, கிறிஸ்துவ, இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் செய்தியை தியானிக்கிறோம். இந்த ஈஸ்டர் செய்தியை தியானிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு எவ்வளவு தியானித்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் நேற்று தினத்திலே இந்த வார்த்தையை கொடுத்து, ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு போக வேண்டும்? கலிலேயாவில் என்ன அப்படி விசேஷம்? என் வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இந்த கலிலேயா பாவம் நிறைந்த இடம், இருண்டு போயிருந்த இடம். பாவிகளுக்கும் துணிந்து போய் துஷ்டதனமா சில பாவங்களை செய்துவிட்டு, கொலை செய்துவிட்டு, சில காரியம் செய்து ஓடி போய் எங்க இருக்கு இந்த கொள்ளநடி கூட்டங்கள்
இந்த கொலைக்காரன், இந்த விபச்சாரக்காரன், இந்த ரவுடி கேடி, இந்த முள்ளமாரி இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் இருக்காங்க இருக்கப்போ அவங்க கண்டுபிடிக்கலாம். சில இடத்துல எல்லாம் சிலர் எல்லாம் வாரி போய் எங்கே போட்டுடுவாங்க. இதுங்கெல்லாம் தேராத கேஸ்ன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சு அங்க எல்லாம் போய் வாரி போய் போட்டுடுவாங்க. கோவாத்துல இருந்ததெல்லாம், அந்த ரோடு மேல இருந்ததெல்லாம், குச்சி எல்லாம் வாரி போய் ஹவுசிங் போர்டு பின்னாடி ஓரத்துல கட்டுதெல்லாம் வாரி தூக்கி போய் ஒரு தூரம் கொட்டி வச்சுட்டு கலசாங்க. அந்த பேரை சொல்ல பயப்படும். ஓ அந்த இடமா எல்லாருக்கும் தாங்க. அது போல கலிலேயா இருண்ட இடம். கொள்ளைகளும் ரவுடிகளும் என்னென்ன திருவிழ காரியங்களும், இவனுக்கு துரோகம் செய்து, பொட்டாட்டிக்கு துரோகம் செய்து, புருஷனுக்கு துரோகம் செய்து, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஓடி போய் எங்க ஒழியனா அது கலிலேயா. நான் வசனத்தை சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனா ஆண்டவர் இந்த கலிலேயாவுக்கு போன நோக்கம் என்ன? கலிலேயாவிலே ஒரு மகிமை விளங்க செய்வதற்காக. இப்படிப்பட்ட பாவிகளையும் இருண்டு போயிருக்கிற இந்த கலிலேயாவை பரிசுத்தப்படுத்தி வெளிச்சமாக்கி கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்காக அவர் கலிலேயாவுக்கு அவர் போகிறார். ஏனென்றால் அவர் தாம் உயிரோடு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தை சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசித்து பாருங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 32 வசனம். ஆகிலும் மத்தேயு 26:32. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படல, இன்னும் காட்டி கொடுக்கப்படல, இன்னும் அவரு ரத்தத்தை சிந்தல. அதற்குன்பாக அவருக்கு ஒரு வெளிப்பாடு. அவர் சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்த பிற்பாடு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். உங்களுக்கு முன்னே நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பாக, நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க சொல்வதற்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக அங்கே நான் போவேன். எங்கே போவேன்? கலிலேயாவுக்கு போவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 28 வசனம். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இங்கே சொல்கிறார், திரும்ப திரும்ப நான் உயிர் தெழுந்த பின்பு அப்போ உயிர் தெழுந்த பின்பு அவருடைய வல்லமை விசேஷித்த வல்லமை காணப்பட்டது. உயிர் தெழுதின் வல்லமை விசேஷித்த வல்லமையா இருந்ததினாலே அவர் கலிலேயாவுக்கு கடூரமான, கரடு முரடான, பயங்கரவாதியான, தீவிரவாதிகளான சிலர் பயங்கரமான பாவத்தில் அகப்பட்டிருக்கிற அந்த ஊருக்கு நான் போய், அந்த ஊருக்கு போய் நான் அந்த ஜனத்தை எனக்காக பரிசுத்தமாக்க, எனக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கலிலேயாவுக்கு நான் இந்த கலிலேயாவை குறித்து உணர்த்தின பொழுது எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய சுருக்கமான தேவ செய்திக்கு ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி நான் சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஏன் உயிர் தெழுந்த இயேசு முதலாவது கலிலேயாவுக்கு போக வேண்டும்? கலிலேயா பாவிகளுக்கு அல்லது துஷ்டர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு அல்லது பேசிய விபச்சாரக்காரர்களுக்கும், குடிக்காரர்களுக்கும், போதைக்கு அடிமைப்பட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு அடைக்கல பட்டணமாக அல்லது அடைக்கல் கொடுக்கிற ஊராக, ஆதரிக்கிற ஊராக அந்த கலிலேயாவை தேவன் நியமித்திருந்தபடினாலே அந்த கலிலேயாவுக்கு போய்கிறார். கலிலேயா அது ஒரு அடைக்கலப்பட்டது. வாசித்து பாருங்கள். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 21 அதிகாரம்
32 32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக, கொலை செய்தவனுக்கு, தாய் தகப்பனை வேதனைப்படுத்தினவர்களுக்கு, குடும்பத்திலே குழப்பத்தை உருவாக்கினவர்களுக்கு, தனி சொந்தமத ஜனங்களுக்கு முன்பாக வேதனையும் போராட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணமாக, கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும், அடைக்கல பட்டணமாக எதை காண்பிக்கிறது? கலிலேயாவையும் கலிலேயாக்குள்ள இருக்கிற கேதேசையும் இந்த அடைக்கல பட்டணம். இன்றைக்கு அங்கதான் சொல்கிறேன், பாவம் நிறைந்த நம்மை தேடி, நம்ம எல்லாம் பாவி, கலிலேயா மனிதர்கள், நம்ம எல்லாம் பாவியும் பாவி, பிரதான பாவிகளாயிருக்கிற நம்மை தேடி இயேசு வந்து கலிலேயாவை பரிசுத்தப்படுத்தி, கலிலேயாவை மகிமைப்படுத்தி, கலிலேயாவை தேவனுக்கு முன்பாக ஒரு விசேஷித்த நாளாய் மாற்ற, அந்த ஊரை மாற்ற இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டார். இந்த கலிலேயா அடைக்கல பட்டணம். நீங்களும் நானும் அடைக்கலநாதர், ஆண்டுடைய பெயரில் ஒன்று இயேசு அடைக்கலநாதர் சபை இருக்கிறது, அடைக்கலநாதர் சர்ச். அப்போ கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், கீழ்ப்படியாதவன், பாவத்துக்கு அடிமைப்பட்டவன், போதைகளுக்கு அடிமைப்பட்டவன், குடிக்கு அடிமை, எல்லாரும் எங்க வந்திருக்கிறனா கலிலேயாகிய இயேசு என்கிற அடைக்கலம். இயேசு அடைக்கலம். அவர் சொன்னார், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோபம். இந்த அடைக்கலம் கொடுத்த இந்த கலிலேயாகிய இயேசு கிட்ட வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே எத்தனை பழக்க விட முடியாத பழக்கம் இருந்தாலும் இன்றைக்கு உயிர் தெய்ந்த இந்த நாளிலே தேவன் வல்லமை விடுதலை கொடுப்பல்லமே இருக்கிறது. அடைக்கலம் கொடுத்த தேவன் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னால் முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல கதறி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து அவர் சொல்கிறார், கலிலேயாவுக்கு அவர் போயிருக்க நோக்கம் அடைக்கலமா இந்த பாவிகளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தது. தேவன் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இன்னொரு வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த திருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். பட்டணம் நீ எடுத்துக்கோ, கலிலேயா எடுத்துக்கோ. தேவாலயம் கட்டப்படுவதற்கு கலிலேயாவில் இருந்து வந்த கேதுரு பொருட்கள், பொன் பொருட்கள் எல்லாம் தீருவின் ராஜா கொடுத்தான். அதுக்கு ஈடாக கலிலேயாவை சாலமோன் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அடுத்த வசனம் சொல்கிறது, அந்த தீரு ராஜா அவன் கொடுத்த பட்டணங்களை பிரியப்படவில்லை. வாசிப்பாங்க அடுத்த 27. ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. பார்த்தவன் ஐயோ அதுவா குடிக்கார கும்பல் உட்காந்து ஜீவதாடி உட்காந்து கண்ணை தேர்வுல, இங்க குடிக்கார கும்பல் உட்காந்து போனச்சு உட்காந்து இருக்கு. இது புறாடு எல்லாம் இஸ்ரேலுக்கு காட்டு 20 பட்டணம் இருக்கு. வாழவே வேணாப்பா, எருசலேமுக்கு அப்போ சொல்ற இது வாழவே வேணா இருக்கு. ஆனா கர்த்தருக்கு தெரியும் இன்னைக்கு கலிலேயாவை அவர் பரிசுத்தமாக்க வல்லவராயிருக்கிறார். சேரி ஸ்லம்மு ஆகாத இடம் ராஜா பிரியப்படவில்லையோ, ராஜாதி ராஜா கலிலேயாவுக்கு போக பிரியமாயிருந்தார். பாவிகளை நேசித்த இயேசு பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். ஆகையினாலே இந்த இயேசு ராஜா
கலிலேயாவில் இருந்தபடினாலே இந்த பாவியாகி நமக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன என்று பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10-12. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10-12. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள இவர் யார்? இயேசு. இந்த ராஜா யாரு? தீர்க்கதரிசி யாரு? பாவிகளை நேசித்த, பாவிகளை அரவணைத்த, பாவிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த கலிலேயாவில் இருந்த அந்த தீர்க்கதரிசி இவர் யார் என்றார்கள். இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, கவனிங்கள், அந்த 10ஆம் வசனத்திலே ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். திரும்ப அந்த 10ஆம் வசனம் வாசிப்பா. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, யார் எப்படி இவங்களா மாறினார்கள்? எப்படி மாற்றப்பட்டது? யார் இவர்? இவ்வளவு குறுந்தோலை பிடித்துக் கொண்டு வரார்களே, வாழ்க 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 வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி காட்டப்படுகிறார். இந்த நாளிலே உன் பாவத்தை கண்டோ, உன் மீறுதலை கண்டோ, உன் அக்கிரமத்தை கண்டோ உன்னை புறமே தள்ளிவிடாதபடிக்கு உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால்தான் இந்த பாவம் நிறைந்த கலிலேயாவுக்குள் இயேசு போனதுக்கு காரணம் நம்மை ஆச்சரியப்படுத்த, உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற இந்த அடைக்கலனால எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த 17ஆம் தேதியில இருந்து உன்னை உயர்த்துகிற உயர்வு ஆச்சரியமா இருக்கப்படுகிறது, அதிசயமா இருக்கப்படுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட, உன் குடும்பம் ஆச்சரியப்பட போகிறது. இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த காரியம்? இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த காரியம்? இயேசுராஜா, கலிலேயாவில் இயேசு ராஜா என்னை ஆச்சரியமா உயர்த்தி வைத்திருக்கிறது செய்வதற்கு கர்த்தரே உன்னை உயர்த்தப்படுகிறார். கலிலேயாவிலே அடைக்கலமும் ஆச்சரியம் உண்டு. அதல்தான் கலிலேயாவில் போயிருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம். நீங்க வேதத்தை எடுத்து பாருங்கள். கலிலேயாவில் ஏன் தேவன் இந்த இருட்டு இருந்தது என்று சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும், 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின. இடுக்கமாய் கேவலப்பட்டவர், இடுக்கமாய் ஈனப்படுத்தின. முந்தின காலத்தில் இருந்தது போல, முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. எது? இந்த கலிலேயா முந்தின காலத்தில் இருந்தது போல இருந்து இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய, யாரு? புறஜாதியாகிய கலிலேயாவில் உள்ள அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். 2ஆம் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருண்டு போயிருந்தது, கனவீனப்படுத்தப்பட்டிருந்தது, கனவீனமாயிருந்தது, கேவலப்பட்டிருந்த அந்த கலிலேயா அவர் அங்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அவர் வந்தார். கலிலேயா கடற்கரை நின்று கொண்டார். கலிலேயா கடலோடு நின்று கொண்டார். ஈனப்படுத்தின அந்த கலிலேயாவை பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுகிற கர்த்தர்
இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும். எந்த ஜாதியை? கலிலேயா. கலிலேயா குடியிருந்த ஈன ஜனம். ஈன ஜனம் ரெண்டாவது ஈனமும் இருளில் இருக்கிறவர்கள். முதலாம் வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. இறுக்கமான ஈனப்படுத்தப்பட்டவர்கள். நெருக்கம், கஷ்டம், பசி, போராட்டம், துன்பம், இருண்டு போன எல்லாம் இருண்டு போயிருந்த அவர்களுக்கு மூன்றாம் வசனம் ஆரம்பிக்கிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். இன்னொரு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும். அறுப்பிலே மகிழ்கிறது போலவும். கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும். களி கூறுதல் போலவும். உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலிலேய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? அந்த ஒரு மூன்றாம் வசனத்திலே எத்தனை முறை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வருது பாத்தீங்களா? எத்தனை முறை வருது? அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சி அறுப்பில் மகிழ்கிறது போல களி கூறுகிறது போல முன்பாக மகிழ்கிறார்கள். களி கூறுதல் வந்து பாருங்க. 4 முறை அந்த ஜனங்களுக்கு சாதாரண மகிழ்ச்சி அல்ல, ஆனந்த மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சியா? ஆனந்த மகிழ்ச்சியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்று துக்கம் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த 17ஆம் தேதி துக்கம் எல்லாம் மாறப் போகிறது. உன்னை பெருக பண்ண போகிறார், மகிழ பண்ண போகிறார், உன்னை நிலைநாட்டப் போகிறார். அவமானப்பட்டு நிற்கிற இடத்திலே உன்னை ஆனந்த மகிழ்ச்சி. இந்த கலிலேயாவுக்கு போனதுக்கு காரணம் ஆனந்த மகிழ்ச்சி. வேற ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29-31. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து. எங்கே வந்து? கலிலேயா அந்த கடற்கரையில் நின்றாரே. இயேசு 9:1 இங்கே பார்க்கிறோம். கலிலேயா கடற்கரையிலே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். 31. ஏன்னா 30 நாள் என்னது? சப்பானிகள், குருடர்கள், செவிடர்கள், எல்லா பாவப்பட்ட ஜனமும் அவருக்கு வந்து சொந்தமடைந்தார்கள். 30ஆம் வசனம். ஆனா 31 என்ன சொல்லி பாருங்கள். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய உண்டு. கலிலேயாவில் ஜனங்கள் குருடர்கள், வசனம் தெரிந்தும் குருடாக்கப்பட்டவர்கள், கால்கள் இருந்தும் குந்தி நடக்கிற சப்பானிகள், இயேசு என்று தெரிந்தும் அவங்க நடன என்ன நட? இயேசுக்காக பின்வாய் குந்தி இதுல ஒரு கால், அதுல ஒரு கால், இது சேர்த்து ஒரு கால். எப்படி நடக்கும்? அதுல ஒரு கால் சேர்த்து குந்தி எல்லா சப்பானிகள், குருடர்கள், வாயிருந்தும் கர்த்தரை அறிக்கை பண்ணாத ஊமையர்கள், எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் திருந்தாத செவிட்டு விரியங்கள். இதெல்லாம் எங்க இருந்துச்சு? கலிலேயா மலைக்கடியில. எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தாரா? சுத்தமாக்கினா. எல்லா ஆவிக்கிற துருட்டாட்டெல்லாம் திறக்கப்பட்டது. எல்லா ஆவிக்கிற கண்கள் திறந்தது. இதுலயும் அதுல இருந்ததெல்லாம் ஒன்னா இங்கே போலாம், அங்கே போலாம். எல்லாத்தையும் கர்த்தர் சீர்படுத்த வந்திருக்கிறார். இன்றைக்கு சீர்படுத்தி மகிமைப்பட வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் கடந்து போகையில். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18
19:23. இயேசு கலிலேயா கடலோரமாய் கடந்து போகையில் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மனுஷர்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவேன். எருசலேமுக்குள்ளே கர்த்தர் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக மனுஷர்களை பிடித்து நமக்கு கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். மனுஷர்களாக்குவேன் உங்களை, அநேக ஆத்துமாக்களை நான் உங்களுக்கு தருவேன். 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆத்துமாக்களே, நீ எல்லாத்தையும் நீக்க விடுதலை, எல்லா பாய்க்கினாவை நீக்கி அவளை சொஸ்தமாக்குவார். ஏன் தெரியுமா? இந்த கலிலேயாவிலே தேவன் ஆனந்த மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை கத்தர் கொடுக்கிறார். உங்களை கொண்டு மனுஷனை கத்தை பிடிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை கொண்டு மனுஷர்களை பிடிக்க. அப்ப எல்லாம் இன்னும் கலிலேயாவிலே வராத எத்தனையோ கூட்டம் உண்டு. எருசலேமுக்குள்ள எல்லாரும் மீன் பிடிச்சை போல எல்லாம் ஒரு வலையை வீசி அநேக ஜன கத்துக்கொண்டு சேர்க்க முடிகிறார். ஏனென்றால் கலிலேயாவிலே அடைக்கலமும் ஆச்சரியமும், கலிலேயாவிலே ஆனந்த மகிழ்ச்சியும் ஆத்துமாக்களும் உண்டு. அதான் கலிலேயாவுக்கு. 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு, கவனியுங்கள், கொஞ்சம் வேதத்தை நான் எதுவும் கதையை சொல்லல, எதுவும் கோர்வையா சொல்ல, வேதத்தை எடுத்து அப்படியே உங்களுக்கு காண்பிக்கிறேன், இதயத்தில் பதியும்படியாக. லூக்கா 4:14. பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். எங்கே போனார்? அப்ப கலிலேயா நியமிக்கிறது ஆவியானவரின் பலன் உண்டு. கலிலேயாவுக்கு போவதற்கு காரணம் ஆவியானவரின் பலனை பெற்றுக் கொண்டு கலிலேயாவுக்கு போகிறார். சும்மா எல்லாரும் போயிட முடியாது. கலிலேயா பயங்கர நிறைந்த இடம். இயேசு ஆவியானவரின் பலன் கொண்டு கலிலேயாவை காணப்படுகிறார். அப்ப கலிலேயாவை காணப்படுகிறதுக்கு 3வது நோக்கம், அங்க என்ன உண்டு? ஆவியானவருடைய பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அவருக்கு தெரியும் இந்த ஆவியினால தான் எல்லாம் போக மாட்டேன். ஆவியானே பலன் உண்டு. எங்கே? கலிலேயா. இன்னைக்கு ஏதோ நம்ம வந்துட்டோம், ஏதோ போற நீக்காதே. இன்னைக்கு கத்த உன் சரீர பலத்தை பார்க்கிறோம். உனக்கு தேவனுடைய பலன் கத்த கொடுக்க போகிறார். நீ சரீர பலனை பார்க்காத. அவன் கோலியாத்து தெரிஞ்ச நிற்கிறான். எப்படி நிற்க போற தெரியலையே, அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்க போற தெரியலையே. நீ பயப்படாதே, உனக்கு ஆவியானவர் பலன் இருக்கிறது. ஆவியானவர் பலன் உண்டு. சிம்சோன் மீது ஆவியானவர் பலம் கொண்டு இறங்கினார். இன்னைக்கு வந்திருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய பலன் இறங்க போகிறது. நீங்க பலத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறீர்கள். பலவீனம் மாற போகிறது. பயம், திகில், கை காலெல்லாம் நடுங்குது, இடுப்பு கட்ட அவிழ்ந்தது, நடுக்கத்தோடு இருக்கிறீர்கள். ஆவியானவர் பலப்படுத்த போகிறார். கலிலேயாவில் ஆவியானவர் பலன் உண்டு. நீ பலத்தை பெற்றுக் கொண்டு போ, நீ பயப்படாதே. தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட கோலியாத்தை போல பெரிய பிரச்சனை வரட்டும், அதை பிரச்சனை சோர்ந்து போகாதே. உனக்கு ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் பலனை கொண்டு புறப்பட்டு போக போகிறார். கர்த்தரே நமக்கு முன்னே போகிறார். அவர் சொல்றாரு, நீ போட்டு கொண்டாக, நான் உனக்கு முன்னே போவேன், நீ பின்னே வா, எனக்கு பின்னாக வா. எனக்கு ஆவியானவருடைய பலன் உண்டு. எதற்காக பலனுக்கு ஆவியானவருடைய பலன் உண்டு? வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் லூக்கா
17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவருடைய வல்லமை எனக்கு தெரியுமா? நீ எங்கே போய் உட்கார்ந்தாலோ அந்த கர்த்தருடைய வல்லமை காணப்படுகிறார். உன்னுடைய வல்லமை அல்ல, உன்னுடைய பலன் அல்ல, உன் வாய்ப்பேச்சு அல்ல, உன் பணபலம் அல்ல, உன் ஆள் பலம் அல்ல, கர்த்தருடைய வல்லமை விளங்கிக் கொண்டிருக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலா ஆவியானுடைய பலன் என்று இருப்பதற்கு காரணம் இன்னைக்கு நீ எதெல்லாம் மனசுல ஆசையோடு வந்திருக்கிறாயோ ஆண்டவரே, இது ஒரு ஆசை. எனக்கு இயேசுவை பார்க்க, இயேசுடைய வல்லமை பார்க்க, இயேசுடைய பிரசன்னத்தை பார்க்க, இயேசுடைய பிரபலத்தை பார்க்க, இயேசு எனக்காக செய்ய போகிற காரியத்தை பார்க்க ரொம்ப நாள் ஆசை கொண்டிருக்கிறேன். என் ஆசை திரும்பட்டும். நிச்சயமாகவே இந்த கலிலேயாவிலே ஆவியானுடைய பலனோடு கூட உன் ஆசை கத்த நிறைவேற்றப்படுகிறார். உள்ளத்தை என்ன ஆசை வச்சிருக்கிறாயோ ஆண்டவரை குறித்த காரியத்தை, எந்த திட்டமிட்டு வந்திருக்கிறாயோ உன் ஆசை ரொம்ப நாட்களாயிருந்த உடைய ஆசையை இன்றைக்கு கத்த நிறைவேற்றி கொடுக்கிறார். வாசித்துப்பார். கலிலேயாவிலே உன் ஆசையை கத்திருப்பார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. அதற்கு அவர்கள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலங்கப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். இயேசுவை குறித்த ஒரு குற்றச்சாட்டு. இவன் கலிலேயா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, கலிலேயா என்று பிலாத்து கேட்ட மாத்திரத்திலே, கலிலேயா கேட்ட மாத்திரத்திலே இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, இவன் கலிலேயனா? கலிலேயாவுடைய ஆளா இருந்தால் இவன் கலிலேயா இருந்து வந்திருந்தான். அப்போ பயங்கரவாயா இருப்பான். பெரிய கலிலேயா இருந்து வந்திருக்கிறானா, கலிலேயனா என்று விசாரித்தார். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினார். அவரை ஐயோ கலிலேயனா, எப்பா என்கிட்ட முன்னோடி இதோட நீ போ, ஏரோதுக்கு நீ போ. இவன் பயந்துட்டான். கலிலேயனா நீ போ. அங்க ஏரோதுக்கு அனுப்பி வைக்கிறான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். எவ்வளவு நாள் ஆசை கொண்டிருந்தான்? வெகு நாளாய். அவன் ஆசையை அன்னைக்கு கட்டது. வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். கலிலேயா இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கணும். அந்த இடத்துல இப்பேற்பட்ட அற்புதம். அவன் கலிலேயனாச்சே, இப்ப அவனை பார்க்கணும். வெகு நாளான ஆசை அன்னைக்கு நிறைவேறும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்கிறேன். கலிலேயனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வெகு நாள் ஆசையை தீர்த்து வைக்கப்படுகிறார். உன் ஆசை நிறைவேறும். அரசாங்க வேலையா அவனுக்கு ஆசை நிறைவேற்றலாம். போலீஸ் வேலை வேணுமா? நிறைவேற்றலாம். உனக்கு ஒரு வீடு வேணுமா? நிறைவேற்றலாம். வீடு கட்டப்படணுமா? நீண்ட நாள் ஆசையை கட்ட நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறார். உன் ஆசை நிறைவேறும். கலிலேயாவிலே ஆவியானவரின் பலமும் ஆசை தீர்த்து வைப்பார். நான்காவது மார்க்கு எழுதின சுவிசேஷம். நான் கலிலேயா மாத்திர சொல்லி, கலிலேயாவில் நடந்த காரியம் மாத்திர சொல்கிறேன். ஏன் அவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போனதுக்கு நோக்கம் கலிலேயாவிலே அடைக்கலமும் ஆச்சரியமும்.
கலிலேயாவிலே ஆனந்த மகிழ்ச்சியும் ஆத்துமாக்களும் உண்டு. கலிலேயாவிலே ஆவியானவரின் பலமும் ஆசையும் உண்டு. நன்றார். மார்க்கு 3:8. கலிலேயா இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அடுத்த அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எங்க வந்தார்கள்? கலிலேயாவில் இருக்கிற இயேசு கிட்ட எல்லா நாலாஜாதி பக்க ஜனங்களும் அற்புதத்தை கேள்விப்பட்டு வந்தார். அப்ப கலிலேயா என்ன உண்டு? கலிலேயாவுக்குள்ளே அற்புதம். எப்படிப்பட்ட முடியாது நினைக்கிறோம் அதை கட்ட முடித்து கொடுக்கப்படுகிறார். நடக்காது நினைச்சீங்க, நடத்தி காட்டுவார். இது ஒன்றால் முடியாது. ஏன் முடியாது? நம்ம தேவனால் எல்லாம் முடியும். அவர் நாம அற்புத நாலாவது திசையிலிருந்து அவருடைய அற்புதத்தை கேள்விப்பட்டு வந்தார்கள். நீ கத்த கொண்டு வர போகிறார். உன்னை கொண்டு அநேக ஜாதி ஏசிக்கிட்ட வர போகிறார்கள். நீயே அற்புதம். நீ வந்திருக்கிறதே ஒரு அற்புதம். நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய அற்புதம். கலிலேயாவிலே அற்புதம். எதற்காக அற்புதத்தை கத்தை விலகி செய்கிறார் பாருங்கள். மார்க்கு 1:28, 28, 31. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு மார்க்கு 1:28, 28, 39. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இது அற்புதம் நடக்குது. இது என்ன புதுசா இருக்குது? போறாங்களா, விதை கிடக்குதான், செக்கிதான், அற்புதம் நடக்குதான். அங்க போய் பாந்து உட்கார்ந்து இருக்குது. அங்க ஏசி எல்லாம் போட்டு எங்க பெரிய எல்லாம் இங்க போய் படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்குது, ரோட்ல உட்கார்ந்து இருக்குது, சேர் போட்டு வெளியில உட்கார்ந்து இருக்குது. ஒன்னோடு ஒண்ணு நெருக்கி பொறுத்து ஒரு கமல் நடக்கும். நடக்குது. இது புதுசா இருக்குது. ஆச்சரியமா எல்லாரும் பேசி வருகிற அளவுக்கு இன்னும் கத்த செய்ய வல்லவர். இன்னும் செய்வா அற்புதத்தை கத்த செய்ய வல்லவர். இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். என்ன இருக்குதாங்க? அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொண்டு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று, அதுகளும் அசுத்த ஆவிகளும் கீழ்ப்படுது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி, அவருடைய கலிலேயா அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. கலிலேயா நாடெங்கும் அசுத்த ஆவிகள் கூட ஓடுது. அற்புதம் ஒரு பக்கம் நடக்கட்டும். அசுத்தானோடுக்கு காரணம் அவர்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. 39 கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். பிசாசுகளை, வேண்டாத ஜாதி பிசாசு, கலக பிசாசு, சண்டைக்கார பிசாசு, பொய் சொல்ற பிசாசு, என்ன சொல்ற கோல் முற்ற பிசாசு, எல்லா பிசாசையும் கலகத்து துறை கிடைக்கிறார். எல்லாரும் ஓடப்படுகிறது. காரணம் பெரிய அதிகாரம், சகல அதிகாரமும் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் கலிலேயாவிலே அற்புதமும் அதிகாரமும் கடைசியா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, இப்ப யாரும் புது சபைகள் உருவாகி கலிலேயா எங்கும் சபைகள் உருவாகிவிட்டது. இயேசு போனிடமெல்லாம் பரிசுத்தம், இயேசு போனமெல்லாம் சீர்கேடு சிறப்பட்டது. இப்ப கலிலேயா எங்கும் சபைகள் பெருகிவிட்டது. கலிலேயா எங்கும் சபைகள் எப்படி இருக்குதா? சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, பக்தி வந்துவிட்டது. பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், கலிலேயா கர்த்தருக்கு பயப்படும்
பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடக்கும். அவர் ஆறுதல் கலிலேயாவிலே ஆறுதல் உண்டு. சபையெல்லாம் சமாதானம், பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படும். இப்ப அங்க கொலை இல்ல, கொள்ளை இல்ல, பொய் இல்ல, பொருட்டு இல்ல, கோல்மால் இல்ல, திருடு இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் சமாதானம், பக்தி விருத்தி. இப்போது கர்த்தருக்கு ஐயோ இப்போ கர்த்தரை பார்க்கிறா, கர்த்தருக்கு பயப்படும். எங்க திரும்பினாலும் கொலை இல்ல, வெட்டு இல்ல, குத்து இல்ல, பேச்சு இல்ல, எல்லாரும் அடைந்திருக்கிறது. கலிலே நினைக்க இப்போது கலிலே எங்கும் ஆறுதல், ஆறுதலை கொடுக்கிற தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30-31. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அநேக நாள் நானாரா உனக்கு அதிக தரிசனத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறார். இங்கே ஆறுதல் மாத்திரமல்ல, நீ பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தரிசனம் கொடுத்தார். அநேக நாள், ஒவ்வொரு நாளும் புது புது தரிசனங்கள் காண்பீர்கள். அப்ப அதிக தரிசனத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:9 அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, இப்ப இயேசு எல்லாத்தையும் கலிலேயால முடித்து விட்டு இப்ப அதே கலிலேயால இருந்து எங்கே புறப்பட்டு போகிறார்? பரலோகத்துக்கு புறப்பட்டு போகிறார். பாருங்கள் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, அப்போஸ்தலர் 1:9-12. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எல்லாம் சீர்பட்டாச்சே, சபையில் எல்லாம் படத்திற்கு பயப்படுமை. இனி கலிலேயா மையப்படுத்திட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? கலிலேயா இருக்கிற இயேசு என்ன செய்யற? பரத்துக்கு போகிறார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் என்ன ஆயிடுச்சா? இயேசுல கலிலேயா அப்படியே மேகம் எடுத்து பரலோகத்துக்கு போயிடுது. எல்லாம் பரிசுத்தமாக்கிட்டாங்க. இனி நீ தேவையில்லை, இவர்களே பரிசு. இனி இப்போது நீ மேல வாட்டிட்டு விட்டுருக்காங்க. 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, ஐயோ இயேசு போயிட்டாரு, இயேசு. நம்ம எல்லாரும் பார்த்து கொடுக்கும் போது மேலிருந்து ஒரு சத்தம் வருது. கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். வருவார். இதே கலிலேயா பட்டணத்துக்குள்ளே எப்படி புறப்பட்டு போனாரோ அப்படியே திரும்பி வந்து நம்மை சேர்த்து மேல கொண்டு போவாங்க. நம்ம பாவிகளா இருக்க மாட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனுஷரே எப்படி போனாரோ திரும்ப வந்து உங்களை அப்படியே அழைத்து விடுவார். நம்ம பாதையை விட்டு விடவே மாட்டார். கலிலேயாவிலே ஆறுதலும் அதிக தரிசனம். அதிக நாள், ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிகமான தரிசனத்தை கொடுப்பான். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக, டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக அமர்ந்து கொண்டிருக்கிற, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற, படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற, ரூம்களை அமர்ந்து கொண்டிருக்கிற, வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தரிசனமான கட்டை வல்லமை விளங்கட்டும். உயிர் தெரிந்த ஆவியானுடைய வல்லமை நீங்க பிரவாகித்து புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மக்கள் தொடர்ந்து கட்டாவே மன்னிக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.